Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசிப்பயிர் வச்சு குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். அதனால வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 1 கப் வந்து அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பாடு அரிசி தான். 1 கப்புக்கு வந்து 1/2 கப் வந்து பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட வந்து ஒரு 4 வெள்ளைப்பூடு, சின்ன வெள்ளைப்பூடா இருந்தால் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. பெருசுனா ஒரு 4 போதும். அப்புறமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னா பாசிப்பயிரையும் அரிசியும் வந்து நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு வேகும், இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த வெள்ளைப்பூடை வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். வெட்டி எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ வந்து வைக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி வெள்ளைப்பூடை எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நல்லா கொதித்து நல்லா வேகணும். தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெந்து அந்த கஞ்சி வரும்போது சரியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 வேக்காடு வெந்த பிறகு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா வெந்துருச்சு. பயிர் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணியாகவே இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க அப்படியே சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது உங்களுக்கு வந்து வயிறு நிறையும், நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பயிர் வந்து நல்லா பிளந்து வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட முடியும். நல்லா வெந்திருக்கும். இப்போ வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அப்படியே நல்லா இது பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு ஸ்பூன் வச்சு ஊட்டிடுங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதோடய சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ பாசிப்பயிர் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு எப்படின்னா ரொம்ப வெயிட்டும் போடாது, ரொம்ப ஒல்லியாகவும் போக மாட்டாங்க. கரெக்டாக பெர்ஃபெக்டாக அந்த வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுமே கூட சாப்பிட்லாம். பெரியவங்க கூட இதை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா வந்து ரத்த அழுத்தம் அதெல்லாம் வந்து வரவே வராது இது சாப்பிட்டா. அப்புறம் வந்து பாசிப்பயிர் வந்து ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இது இருக்கும். அதனால் வந்து இரத்த சொகை அந்த மாதிரிலாம் வராது. அதனால் இதை வந்து எல்லாருமே கூட சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிடும்போது இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வயசு குழந்தைங்களுக்குன்னா சால்ட்டெல்லாம் லைட்டாக போட்டால் போதும். ரொம்பலாம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். போட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து ஊட்டினீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட பாசிப்பயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து தட்டாம்பயிறு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நம்ம வேறு இது கூட போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிர் போட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.